அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இது பேங்க் நிஃப்டிக்கான சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் ஃப்ரீயாக டிமெட் அக்கௌண்ட் வேணும் உங்களுக்கு காலேஜ் ப்ளூவில் அப்படின்னா அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரைடே வீடியோவில் வந்து என்ன மாதிரி சொல்லியிருந்தோன்னா, ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. அப்படி இருந்தாலுமே கூட அந்த லோலியோ ஹைலியோ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவோட லோல ஓப்பன் ஆனால் கால் ஆப்ஷன் சைடு போகலாம், அதே மாதிரி ஹைல ஓப்பன் ஆனால் புட் ஆப்ஷன் சைடு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா லோல தான் ஓப்பன் ஆயிருக்கு மார்க்கெட். ஸோ கால் ஆப்ஷன் சைடு போயிருந்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 51,200 இருந்து மார்க்கெட் 51,700 வரைக்கும் ஒரு நல்ல ஹை போயிருக்கு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்கும்னு நினச்சேன். நான் இன்னும் கொஞ்சம் போயிட்டு ஒரு 51,900 வரைக்கும் போயிட்டு ஸோ அங்கேருந்து ஒரு ஃபால் ஆகும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த மாதிரி வந்து போகலை. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு மேலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ் போட்டே கம்ப்ளீட் பண்ணிருச்சு மார்க்கெட். ஸோ அந்த இடத்துலலாம் சுத்தமாக வந்து மூவ்மெண்ட் இல்லை. ஸோ 12 மணி கேண்டல்லாம் கூட பிரேக் அவுட் ஆன கேண்டில் கூட ஸோ சரியாக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லாக சைட்வேஸ் போட்டே க்ளோஸ் பண்ணிருச்சு. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் இன்னுமே பார்த்தீங்கன்னா வித் ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹை கட் பண்ணதுலேருந்தே ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா பை ட்ரெண்டு தான். ஸோ ஃபின் நிஃப்டி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று எடுத்திருக்கு 23,097. ஸோ அந்த இடம் மறுபடியும் வந்துச்சு நாளைக்கு அப்படின்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 22,800 வரைக்குமே இறங்குறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை, நல்ல ஒரு பிரேக் அவுட் எடுத்துட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருக்கு. சென்செக்ஸ் வந்து ரெக்கவரி ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து ஒரு ஃபாலில் இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டி மாதிரி தான் லோவாக டச் பண்ணிட்டு ஸோ மார்க்கெட் வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக வந்து ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைடு தான் இருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஆகட்டும் நிஃப்டி 50 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒரு கால் ஆப்ஷன்ஸ் பை பண்ணுற மாதிரி தான் இருக்கு. ஸோ புட் ஆப்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப மார்க்கெட்டை வந்து இன்னும் கொஞ்சம் கூட மேலே கொண்டு வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அப்படி பேங்க் நிஃப்டியை பார்க்குறப்ப எந்த இடத்துல வந்து கட் பண்ணால் ஸோ மார்க்கெட் வந்து ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை வந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல் டைம் ஹை வந்து 51,957. ஸோ அதுக்கு மேலே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து 53,000 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அப்படி இல்லைன்னா கூட எந்த இடத்துல ஒரு சின்ன கேப் அப் விழுந்தாக்குள்ளோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹைக்கு மேலே ஓப்பன் ஆனி அதாவது ஒரு கேப் அப் விழுந்தா ஸோ கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து அந்த 51,957 வந்து பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு கீழே க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா இன்னைக்கு கேண்டில் வந்து 51,138. ஸோ அதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சாதான் இனிமேல் செல்லுங்க. அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பை ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்கு. நம்ம கால் ஆப்ஷன் சைடு வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 51,950, பிவோட் பாயிண்ட் வந்து 51,540, சப்போர்ட் வந்து 51,300. இன்னைக்கு ஹை வந்து 51,783, லோ வந்து 51,138. ஓப்பனான இடம் பார்த்தீங்கன்னா 51,280, க்ளோஸ் வந்து 51,703. கிட்டத்தட்ட ஓப்பனான இடத்துல இருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அது மட்டும் ஓப்பனான இடத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கூட கீழே இறங்காம மேலே தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க மார்க்கெட். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷரில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ் தான் பை பண்ணியிருக்காங்க, புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனால் ஸோ அடுத்த டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப் அப்ல ஓப்பன் ஆனால் உடனே கால் ஆப்ஷன் சைடு போகலாமான்னு கேட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு அட்டன் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்னா ஸோ இந்த ஹை 51,957 இல்லைன்னா ஜூன் 21 ஹை வந்து 51,934. இது ஏதாவது ஒன்று கட் பண்ணால் ஸோ கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் கூட மார்க்கெட்டை வந்து 52,800 53,000 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. கேப் அப்ல ஓப்பன் ஆனால் தாராளமாக வந்து நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷன் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி 90% இந்த இடத்துல தாங்க ஓப்பன் ஆகும். பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிறப்ப ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பைல தான் போயிட்டு இருக்கு. ஸோ பிவோட் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷன் எடுத்தோம்னா அதோட டார்கெட் வந்து 51,950 53,000 வரைக்குமே போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த இடம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கால் ஆப்ஷன். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 500 பாயிண்ட்ஸ் இல்லை 800 பாயிண்ட்ஸ் வந்து மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ மூணாவது பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த 51,300 இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த லோ எல்லாம் மறுபடியுமே வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 51,200 250 எல்லாம் வந்துச்சுன்னா ஸோ அந்த இடத்துல தாராளமாக கால் ஆப்ஷன் வந்து எடுத்துட்டு
ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 51,950 வரைக்குமே அடுத்த 2 நாளில் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் தான். நம்ம செல் வந்து எங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறப்ப இந்த 51,950 வந்ததுக்கப்புறம் 2:15 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும் புட் ஆப்ஷன் சைடு போங்க. ஸோ மற்றபடி வந்து புட் ஆப்ஷன் வந்து நாளைக்கு வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 கண்டிஷன் தான். கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் அடுத்த டார்கெட் வந்து 52,500 53,000 வர வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா பிவோட் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் கால் ஆப்ஷன்ஸ் எடுப்போங்க. சப்போஸ் நீங்கள் புட் ஆப்ஷன் எடுக்கணும்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இந்த 51,950 அதாவது ஆல் டைம் ஹையை டச் பண்ணதுக்கப்புறம் 2:15 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் புட் ஆப்ஷன் சைடு போங்க. ஞாபகமாக வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரை பண்ணுங்க. பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷன் எடுத்தோம்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து 3 ஸ்டாக்ஸ் கொடுத்துருங்க. ஃபெடரல் பேங்க் 179.50 வந்து செல் எடுக்கலாம் அப்படின்னு, ஆனால் இந்த இடம் வரல. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லோவாக கட் பண்ணால் மார்க்கெட் வந்து 820 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லோவாக கட் பண்ணிட்டு ஒரு 10 பாயிண்ட்ஸ் பக்கம் பாசிட்டிவ் சைடு வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் சொல்லியிருந்தா 1643.80 வந்து மறுபடியும் பை எடுக்கலாம்னு எக்ஸாக்டாக அந்த இடம் வந்து ஒர்க் ஆயிருக்கு. 1670 வரைக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி பேங்க்ஸை வந்து நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவில் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ரெஃபர் பண்ணுறது பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ பேங்க் ஆஃப் பரோடாவில் இது வரைக்கும் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்க இடம் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே வந்து மார்க்கெட் போகலை. அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 282.70. ஸோ அந்த இடம் வந்தால் நம்ம வந்து செல் ட்ரை பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து 278 275 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது பேங்க் ஆஃப் பரோடாவில். ஸோ ரெண்டாவது வந்து ஏயு பேங்க். ஸோ ஏயு பேங்க் வந்து நான் வந்து செல்லு தான் எதிர்பார்த்தேன் இன்னைக்கு. ஆனால் சப்போர்ட் லைன் போட்டு வச்சிருந்தா கூட இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் செல் ஆகிடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஃபர்ஸ்ட் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆன மாதிரி இருந்தது மார்க்கெட்டு. ஸோ ஃபுல்லாக செல் கொடுத்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பை எடுத்துருச்சு. ஸோ இது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ் வந்து 687.40. ஸோ அந்த இடம் வந்து நம்ம வந்து செல் ட்ரை பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து 675 665 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஏயு பேங்கை பொறுத்த வரைக்கும் 687.40 649.90 இந்த 2 லெவல்ஸ்ல தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஸோ மூணாவது வந்து ஐசிஐசி பேங்க். ஸோ ஐசிஐசி பேங்க் அதாவது ஒரு புது 52 வீக்கை வந்து ஹை வந்து டச் பண்ணியிருக்கு. அதாவது 1175.65. ஸோ சப்போஸ் மார்க்கெட் வந்து நாளைக்கு இன்னைக்கோட லோக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ மார்க்கெட் அடுத்த டார்கெட் வந்து 1120 வரைக்கும் இறக்கிடுவாங்க. சப்போஸ் இந்த வீக் ஹையா வந்து நாளைக்கு கிராஸ் பண்ணிடுச்சுன்னா அடுத்த டார்கெட் வந்து 1190 200 வரைக்குமே ஐசிஐசி பேங்க் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ 3 பேங்க் தான். பேங்க் ஆஃப் பரோடாவோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 282.70. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க் 1175.65 ஹையை கட் பண்ணால் மேலே போயிடும். ஸோ மூணாவது வந்து ஏயு பேங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 687.40 நல்ல ரெசிஸ்டன்ஸ். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா 670 65 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்க. அடுத்தது பை ஆர் செல் மார்க்கெட்டான. ஸோ கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து இன்னும் 2 நாளைக்குள்ளார ஆல் டைம் ஹையாக வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஏன்னா ட்ரெண்ட் லைன்லேருந்து கீழே க்ளோஸ் ஆன மார்க்கெட் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வந்து கீழே வைக்கல. ஸோ நேற்று அதாவது ஃப்ரைடே கேண்டல் வந்து ரெட் கலர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆனிச்சு. அதாவது ஓப்பன் அண்ட் ஹை நேரத்தால் வந்து சேமாக இருந்து ஒரு செல் சைடு வந்து கொடுத்தது. ஆனால் அது வந்து பிரேக் பண்ணலை. அதுக்கு மேலே தான் கொண்டு போய் க்ளோஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னும் 2 நாளில் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையாக மறுபடியும் பிரேக் பண்ணிட்டு மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.